இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று மாதத்துடைய கடைசி நாள், மாதத்தினுடைய 5வது சனிக்கிழமை. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசுவாதமாக இருக்க. தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் உங்களுக்காகவும், உங்கள் குடும்பத்தாருக்காகவும், உங்களுடைய தொழிலுக்காகவும், உங்களுடைய பிள்ளைகளுடைய படிப்பிற்காகவும், வளர்ச்சிக்காகவும், முயற்சிக்காகவும், தேர்வுக்காகவும் ஒப்பு கொடுக்கின்றோம். மீண்டும் ஒரு முறை நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சோலே, இன்று ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் காலை சரியாக 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலையும், தொடர்ந்து திவ்ய நற்கனை ஆசீர்வாதமும், தோத்திரப்பலியும், நற்செய்தி கூட்டமும் நடைபெறும். வேண்டுதல் திருப்பலியும், தொடர்ந்து குணமளிக்கு வழிபாடும், அன்பின் விருந்தும் நடைபெறும். இன்று விசேஷமாக திருச்சிலுவை முத்தி செய்யக்கூடிய ஆராதனை நடைபெறும். பிரியமான சகோதர சகோதரிகளே, நீங்கள் அத்தனை பேரும் வாய்ப்பு கிடைப்பினும் ஆனமலை ஆரோக்கிய ஆலயத்திற்கு வருகிறது அன்னையுடைய அபரிதமான பரிந்துரை ஜெபத்தை பெற்றுச் செல்ல, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அபரிதமாக பெற இருக்கிற கூப்பி வருகை என அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நாளில் உங்களுக்காகவும் உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேற ஜெபிக்கின்றோம், ஒப்புக் கொடுக்கின்றோம். பிரியமான சகோதர சொல்லி, இந்த திருச்சபையோடு இணைந்து நாமும் புனித அந்தரியாவுடைய திருவிழாவை கொண்டாடுகின்றோம். புனித அந்தரியா ராயப்பருடைய சகோதரர். பிரியமான சகோதர சோலே, யோவான் சுட்டி காமித்த இவரே செம்மறி, இவரே ஆட்டுக்குட்டி என்று சொன்னவுடன் ஆண்டவரை பின்பற்றிய சீடர். அது மட்டுமல்ல, தாம் பெற்ற அந்த அனுபவத்தை இன்னும் பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய சகோதரர் ராயப்பரையும் இயேசுவின் பால் அழைத்து வந்தவர் புனித அந்தரியா. ஒரு சில கிரேக்கர்கள் பிலிப்பிடம் வந்து ஆண்டவர் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்ல, அந்த பிலிப்பு அந்தரியாவிடம் சென்று சொல்ல, பிலிப்பும் அந்தரியாவும் இணைந்து ஆண்டவரிடம் இந்த செய்தியை சொல்கின்றார்கள். இதோ 5000 பேருக்கு உணவு கொடுக்கின்ற போது அந்தரியாதான் கூறுகிறார், ஆண்டவரே, ஒரு சிறுவன் இருக்கின்றான், அவனிடம் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கின்றன என்று கூறுகிறார். இவ்வாறாக அந்தரியா அதிகமான இடங்களில் பேசப்படவில்லை என்றாலும் அவருடைய பங்களிப்பு, அவருடைய தேடல், அவருடைய அந்த இறை அழைத்தலை நாம் பெற வேண்டும். நமக்குள் அந்த தேடல் இருக்க வேண்டும். நமக்குள் அந்த நற்செய்தியை, அந்த நற்செய்தி அனுபவத்தை பெற்ற நாம் மற்றவர்களை இயேசுவின் பால் இழுத்து வர வேண்டும். கிறிஸ்தவர்களாக வாழ்ந்தால் மட்டும் போதாது, ஆலயத்திற்கு சென்றால் மட்டும் போதாது, அல்லது கிறிஸ்தவ மதிப்பீடுகளை நான் தாங்கியிருக்கின்றேன், எனக்கு ரட்சிப்பு கிடைத்தால் போதும், எனக்கு மீட்பு கிடைத்தால் போதும் என்பது கிறிஸ்தவம் அல்ல. என்னை சார்ந்தவர்களும் நான் பெற்ற அந்த இயேசுவை மற்றவரும் பெற வேண்டும். நான் அனுபவித்த அந்த இயேசுவை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும். நான் பெற்ற மீட்பு, அந்த ரட்சிப்பு பிறருக்கும் கிடைக்க வேண்டும். ஆகையால் நான் என்னுடைய வாழ்க்கையை நற்செய்தியாக மாற்றுவேன். என்னுடைய வாழ்வை ஒரு செய்தியாகட்டும். என்னை பார்க்கக்கூடிய நபர்கள், என்னோடு தொடர்பில் இருக்கக்கூடிய நபர்கள், என்னோடு பேசக்கூடிய நபர்கள், என்னிடம் அறிமுகப்படுத்திக் கொண்ட நபர்கள் அத்தனை பேரும் நான் பெற்ற அந்த கிறிஸ்து அனுபவத்தை பிறரும் அவர்களும் பெற வேண்டும் என்ற அந்தரியாவை போல உயர்ந்த எண்ணம் கொண்டவர்களாக வாழ வேண்டும். பிரியமான சகோதர சோலே, முதலில் ஆண்டவர் அந்தரியாவை அழைக்கின்றார், அதற்கு பின் ராயப்பரை அழைக்கின்றார். நீர் வாரும், நீரும் அந்த மெசியாவை பாரும், அவரோடு தங்கும், அவரை அனுபவியும், அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும் என்று அழைத்து வந்தார்.
இந்த நாளில் எத்தனையோ ஜெப கூட்டங்கள் எத்தனையோ விதத்துல ஆலயத்திற்கு வராத தன்னுடைய குழந்தையை ஆலயத்திற்கு வர சொல்கின்றோமா, வர கட்டாயப்படுத்துகிறோமா, அல்லது ஒரு விதத்துல அவர்களை சொல்லி ஆலயத்திற்கு வர வேண்டும், நற்கருணையில் பங்கேற்க வேண்டும் என்று நாம் எடுத்துரைக்கின்றோமா என்றால் அத்தனை ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்காக நாம் உழைக்கின்றோம், பிள்ளைகளுக்காக நம்ம எவ்வளவோ பாடுபடுகின்றோம். பிள்ளைகள் நம்மை கன்வின்ஸ் பண்றாங்க, நம்மை சரி கட்டுகிறார்கள். ஆனால் நாம் பிள்ளைகளை சரி கட்டுகின்றோமா? வராத நபர்களையும் வர வைக்கின்றோமா? ஆலயத்துல அல்லது திருச்சபை முறைப்படி நான் திருமுழுக்கு பெற்றிருக்கின்றேன், நீரும் திருமுழுக்கு பெறும், நான் புதன்மை வாங்கியிருக்கின்றேன், நீரும் புதன்மை பெறும், நான் உறுதி பூசல் பெற்றிருக்கிறேன், நீரும் உறுதி பூசல் பெறும், நான் திருச்சபை முறைப்படி நான் திருமணம் செய்து கொண்டிருக்கின்றேன், நீரும் திருச்சபை முறைப்படி தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று எத்தனை பெற்றோர்கள் தான் பெற்றெடுத்த குழந்தைகளுக்கு படிப்பிக்கின்றார்கள், எத்தனை குழந்தைகளுக்கு அவர்கள் சொல்லிக் கொடுக்கின்றார்கள் என்றால் அத்தனை கேள்விக்குறியாக மாறிவிட்டது. பிள்ளைகளுடைய தயவுல பெற்றோர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கின்றது. எல்கேஜி படிக்கக்கூடிய குழந்தையிலிருந்து கல்லூரி படிக்கக்கூடிய குழந்தை வரை அந்த பிள்ளைகளுடைய தயவில், அந்த பிள்ளைகளுடைய வார்த்தையில், அந்த பிள்ளைகளுக்கு கட்டுப்பட்டுதான் இன்று பெற்றோர்கள் வாழக்கூடிய ஒரு அவல நிலை. ஒரு சகோதரியிடம் சொன்னேன், என்னம்மா இவ்வளவு பெரிய பிள்ளை, உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, இன்னும் பூசிக்கே வர மாட்டேங்கிறாங்களே, உன்னுடைய மகளும் வர மாட்டேங்கிறா, உன் மருமகனும் வர மாட்டேங்கிறாரே, என்ன நீ எல்லாம் பிள்ளை வளர்த்து எடுத்த என்று கூறியதற்கு அந்த பெண்மணி கூறுகின்றார், ஃபாதர் உங்களுக்கு அதெல்லாம் தெரியாது, நான் எவ்வளவோ சொல்லியாச்சு, ஆனா அவங்களை கட்டாயப்படுத்த முடியாதுல்ல, அவங்களுக்கு 2 குழந்தை இருக்குது, குழந்தைகளையும் ஆலயத்துக்கு அழைத்து செல்வதில்லை, மறைக்கல்விக்கு கணவன் மனைவியும் ஆலயத்துக்கு செல்வதில்லை, நான் என்ன சொல்லுவது, நான் என்ன செய்வது? பிரியமான சகோதர சொல்லே, இன்று 7வது படிக்கக்கூடிய பிள்ளைக்கு கூட இன்று வரையில புதுநன்மையோ உறுதி பூசலோ கொடுக்கவில்லை. +2 படிக்கக்கூடிய ஒரு குழந்தை ஒரு மகளுக்கு கூட இன்னும் புதுநன்மையும் உறுதி பூசலும் எடுக்கல. என்ற நாள்ல நான் கத்தோலிக்க கிறிஸ்தவன், நான் அந்த இறை அனுபவத்தை பெற்றிருக்கின்றேன், அந்த கத்தோலிக்க விசுவாசத்தை நான் பெற்றிருக்கின்றேன், அன்னை மரியாளும் நற்கனை எனக்கு 2 கண்கள் என்று சொல்லக்கூடிய, மார்பு தட்டி சொல்லக்கூடிய நமக்கு நம்முடைய வருங்கால சன்னதிகளை அந்த கிறிஸ்தவ விசுவாசப்படி நடத்த தெரியலையே. ஒருவேளை முடியலையா, அல்லது நாம் அலட்சியத்தினால விட்டு விடுகிறோமா? இவை அத்தனையும் புனித அந்தரையாவின் வழியாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும், திருத்திக் கொள்ள வேண்டும். நாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெற வேண்டும் என்ற நினைப்பு வர வேண்டும். அப்படிப்பட்ட நபர்களாக வாழ இன்று ஆனமலை ஆரோக்கிய அன்னையிடம் ஒப்பு கொடுப்போமா, ஜெபிப்போமா. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்று திருச்சபையோடு இணைந்து புனித அந்தேரியாவுடைய திருவிழாவை கொண்டாடக்கூடிய நாங்கள் இன்னும் முழு மனதோடு உமக்காக இதோ நாங்கள் அர்ப்பணித்து வாழக்கூடிய வல்லமையும் பாக்கியத்தையும், ஞாம் பெற்ற இன்பத்தை, ஞாம் பெற்ற அனுபவத்தை, ஞாம் பெற்ற அந்த இரக்கத்தை, அந்த மன்னிப்பை பிறரும் பெற வேண்டும், பிறரும் அதை அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட இது என்னுடைய ஆத்மத்தை மட்டுமல்ல, மற்றவர்கள் என்னை சார்ந்தவருடைய ஆத்மாவும் ரட்சிக்கப்பட வேண்டும். அதற்குரிய கிருபையும் பாக்கியத்தையும் ஆசீர்வாதத்தை கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.